இந்தியா தனது எரிசக்தி தேவையின் பெரும்பகுதியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வருகிறது. நாட்டில் பயன்படுத்தப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 85% வெளிநாடுகளிலிருந்து வாங்கப்படுகிறது. அதேபோல் இயற்கை எரிவாயுவிலும் 45 முதல் 50% வரை இறக்குமதி சார்பு உள்ளது. இந்த இறக்குமதியின் பெரும்பகுதி வளைகுடா நாடுகளிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக ஈரான் ஆளுகைக்குட்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் மற்றும் எரிவாயு கப்பல்கள் இந்தியாவை அடைகின்றனர். இந்த விநியோகத்தில் தடைகள் ஏற்பட்டால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதுடன் இயற்கை எரிவாயு தட்டுப்பாடும் உருவாகும். மேலும் பல முக்கிய தொழில்துறைகளின் உற்பத்தி பாதிக்கப்படலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். விவசாய உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிப்பது உரம். குறிப்பாக நைட்ரஜன் அடிப்படையிலான யூரியா உரம் தயாரிக்க இயற்கை எரிவாயு முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் செயல்படும் பல உர ஆலைகள் எரிவாயு அடிப்படையிலேயே இயங்குகின்றனர். எனவே இயற்கை எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டால் உர உற்பத்தி குறையும் அபாயம் உள்ளது. குறிப்பாக யூரியா மற்றும் அமோனியா தயாரிப்பில் சிக்கல் ஏற்பட்டு உரங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு உருவாகி அவற்றின் விலையும் உயர வாய்ப்புள்ளது. கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் பெட்ரோ ரசாயன பொருட்களை பிளாஸ்டிக் தொழிலின் அடிப்படை மூலப்பொருட்கள். இதனால் தண்ணீர் பாட்டில்கள், உணவு பொட்டல பைகள், வீட்டு உபயோக பிளாஸ்டிக் பொருட்கள், மருத்துவ பிளாஸ்டிக் உபகரணங்கள் போன்றவற்றின் உற்பத்தி பாதிக்கப்படலாம். எண்ணெய் விலை அதிகரித்தால் பிளாஸ்டிக் பொருட்களின் விலையும் உயரக்கூடும். இந்தியாவின் பெரிய துணி தொழிலில் பாலியஸ்டர், நைலான் போன்ற செயற்கை நார்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இந்த நார்கள் அனைத்தும் பெட்ரோ ரசாயன பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றனர். எனவே எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் பாலியஸ்டர் துணி உற்பத்தி குறையும். இதன் விளைவாக துணி விலையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பெட்ரோ ரசாயன மூலப்பொருட்கள் மூலம் பல மருந்துகள் மற்றும் தொழில்துறை ரசாயனங்கள் தயாரிக்கப்படுகின்றனர். எனவே எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் சில மருந்துகள் மற்றும் தொழில்துறை ரசாயனங்களின் உற்பத்தியும் பாதிக்கப்படலாம். இந்தியாவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வழிகளில் ஒன்று இயற்கை எரிவாயு அடிப்படையிலான மின் நிலையங்களாகும். நாட்டில் இயங்கும் சில முக்கிய மின் நிலையங்கள் எரிவாயுவை எரிபொருளாக பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்கின்றனர். எரிவாயு விநியோகத்தில் தடைகள் ஏற்பட்டால் இந்த மின் நிலையங்களில் மின் உற்பத்தி குறையும் அபாயம் உள்ளது. இதனால் மின் விநியோகத்தில் சிக்கல்கள் உருவாகக்கூடும். கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படும் முக்கிய பொருட்களில் ஒன்று பிட்மேன். இது சாலை கட்டுமானத்தின் அடிப்படை மூலப்பொருளாகும். இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில சாலைகள் மற்றும் நகர சாலைகள் பெரும்பாலும் பிட்மேன் அடிப்படையிலான தார் சாலைகளாக அமைக்கப்படுகின்றனர். எனவே கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் சாலை கட்டுமானத்துறையிலும் நேரடி தாக்கம் ஏற்படும். கச்சா எண்ணெய் விலை உயர்வு விமான போக்குவரத்து துறையும் நேரடியாக பாதிக்கும். விமானங்கள் இயக்கப்படுவதற்கான விமான எரிபொருள் கச்சா எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. எண்ணெய் விலை உயர்ந்தால் விமான எரிபொருள் விலையும் அதிகரிக்கும். இதனால் விமான நிறுவனங்களின் இயக்க செலவு உயரும். அதன் விளைவாக பயணிகளிடம் வசூலிக்கப்படும் விமான கட்டணமும் உயர வாய்ப்புள்ளது. இந்தியாவின் மொத்த சரக்கு போக்குவரத்தில் சுமார் 65 முதல் 70% வரை சாலை வழியாகவே நடைபெறுகிறது. லாரிகள் மற்றும் கனரக வாகனங்கள் பெரும்பாலும் டீசல் எரிபொருளையே பயன்படுத்துகின்றனர். எனவே கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்தாலோ அல்லது விலை அதிகரித்தாலோ சரக்கு போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். லாரி கட்டணங்கள் உயர்ந்து தொழிற்சாலைகளின் உற்பத்தி செலவும் அதிகரிக்கும். அதன் தாக்கம் இறுதியில் விலைவாசி உயர்வாக பொதுமக்களை சென்றடையும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.